மேலும் மேகதாது அணை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு இபிஎஸ் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சியும் கூட்ட வேண்டும் என்ற இபிஎஸ் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். 2026 தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும், காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததால் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 50% கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்தது. ஆட்சிக்கு வந்த பின்பு 75,000 வரை குறு சிறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000த்திற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றியுள்ளது. பொய்க்கால் குதிரை அரசின் இந்த பயிர்க்கடன் அறிவிப்பை எதிர்த்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தொடர் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் காவிரி நீரை மாநிலங்களுக்கிடையே பங்கிடுவது பற்றி உச்சநீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி கர்நாடக அரசு இந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீருக்கு பதில் நீரை மட்டுமே தந்துள்ளது. ஜூலை மாதம் வழங்கப்பட வேண்டிய தண்ணீரின் 31.24 டிஎம்சி நீர். ஆனால் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய பங்கு நீரையும் இன்று வரை முழுமையாக திறந்துவிடவில்லை. காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் இது குறித்து முறையிட்டது. அதன்படி காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஜூலை 29 முதல் 15 நாட்களுக்கு தினமும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதுபோன்ற நிலையில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் தமிழகத்திற்கும் காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. குடிநீருக்காக காவிரியை நம்பியுள்ள சுமார் 20 மாவட்டங்களில் கடும் குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதுடன் டெல்டா மாவட்டங்களும் பாலைவனமாக மாறும் சூழல் ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்காக பெங்களூர் செல்வதாக செய்திகள் வெளிவந்தவுடன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனைகளை பெற வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையை பெற்று மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொய்க்கால் குதிரை அரசின் முதலமைச்சரை வலியுறுத்தி ஏற்கனவே நான் அறிக்கை வெளியிட்டிருந்தேன். ஏற்கனவே உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா ஒவ்வொரு ஆண்டும் 177.25 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும். மாத வாரியாக எவ்வளவு திறக்க வேண்டும் என்ற அளவீடும் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சர் இன்று வரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடாததோடு மேகதாது குறித்து மத்திய இணையமைச்சர் அளித்த பதிலை பற்றியும், காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று கூறிய கர்நாடக முதலமைச்சர் கருத்து பற்றியும் எதுவும் பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழக விவசாயிகளின் ஜீவநதியாம் காவிரி மற்றும் மேகதாது பிரச்சனைகள் பற்றி விவாதிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.